ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை படிக்காத யாரும் இந்த மஜ்லிஸில் இருக்க மாட்டீர்கள். சஹீஹ் புகாரியில், சஹீஹ் முஸ்லிமில் நிறைய கிதாபுகளில் இந்த ஹதீஸ் வருகிறது. முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் இருக்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். திடீர் என்று சொல்லி ஒரு பாபால, ஒரு கதவால ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்க்கிறார்கள், எல்லோரும் பார்க்கிறார்கள். வெண்மையான ஆடை, அவர் மதீனாவாசி அல்ல, வெண்மையான ஒரு ஆடையில் வருகிறார். அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள், ஒவ்வொரு சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள். அடர்த்தியான முடி, கருப்பு முடி, நன்றாக வாரி இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறார். அவரை பார்க்கிற நேரம் அவர் மதீனாவாசி அல்ல, அவர் பிரயாணி. ஆனால் பிரயாண களைப்பு அவருடைய முகத்தில் இல்லை, அவருடைய முகத்தில் கொஞ்சமும் பிரயாண களைப்பு இல்லை. அவர் தாண்டி கொண்டே வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே வந்து அப்படி அமர்கிறார். எப்படி? முட்டோட முட்டை சேர்த்து வைக்கிறார். ஒரு சில ரிவாயத்துகளில் அவருடைய 2 கைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில் வைத்தார் என்றும், சில ரிவாயத்துகளில் அவருடைய தொடையில் வைத்துக் கொண்டார் என்று வருகிறது. வந்த உடனே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஏன் ஃப்ரெஷ் ஜம்புக்கா மாதிரி இருக்கிறார்? பாலைவனத்தில் வந்தால் எப்படியுமே அந்த வேர்வை வெக்கை தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஏர் கண்டிஷனா இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்தவர் ரசூலுல்லாஹ்வோட முண்டை கேட்கிறார், அழகாக உட்கார்ந்து இருக்கிறார், முட்டோட முட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. மல் இஸ்லாம் என்று கேட்கிறார், மல் ஈமான் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்து அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலாயிகத்தி வ குதுபிஹி என்று ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கிறார்கள். இப்படியே கேட்கிறார், மல் இஹ்சான் என்று கேட்கிறார். இப்படியே கேள்வி கேட்கிற நேரம் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்பார், முழு சபையுமே அதிர்ந்து போயிரும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பதிலுக்கு. மத்தஸா வந்தவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பொழுது மறுமை வரும் சொல்ல முடியுமா என்று கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? வழமையாக யாராவது இந்த கேள்வியை கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கேள்வி புதுசல்ல, ஆனால் பதில் புதிதாக இருந்தது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பலர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள்? என்னப்பா மறுமைக்கு தயாரிச்சு வச்சிருக்கிற? மறுமை இப்ப கேட்கிறேன், மறுமை எப்ப வரும் என்று கேட்கிறாயே, மறுமைக்கு என்ன தயாரிச்சிருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு கொடுத்த பதில் அப்படிப்பட்ட பதில் அல்ல. அவரை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், யார் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்கள் கேட்கப்படுற என்னை விட இந்த விஷயத்திலே அறிந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யார் சாயில் மஸ்ஊல், பேரை சொல்லவில்லை, ஆனால் ஆச்சரியமான ஒரு பதில். ஏன் ஆச்சரியம்? இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றார், என்னிடம் கேள்வி கேட்கிறார். அவர் என்னுடைய உஸ்தாத். நான் கேட்கிறேன், உஸ்தாத் நீங்கள் என்னிடம் கேட்கலாமா? நீங்கள் தான் எனக்கு படித்து தந்தவர். அப்படி என்றால் நான் உஸ்தாத் என்று சொல்லுவேன், பேரை சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேரை சொல்லவில்லை. பல வருடங்கள் கண்டு பழக்கமானவர் போன்ற ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார்கள். ஷாயில் மஸ்ஊல், கேள்வி கேட்கிறவர், கேட்கப்படுபவர். சபையிலே எல்லோரும் பார்க்கிறார்கள், அறையில் நடக்கவில்லை, பகிரங்கமாக நடக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த பிறகு இந்த கேள்விகள் சொன்னார், இந்த கேள்வி என்னிடம் கேட்பவர் என்னை விட என் உஸ்தாது தான் நீங்க. அப்படி சொல்லாமல் சொன்னார், யார் என்னிடம் கேட்கிறாரோ, கேட்கப்படுகிற என்னை விட உங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடையாளங்கள் வேண்டுமானால் சொல்லுகிறேன். ஒரு கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு அரபி, யார்? ஒரு அடிமை, காலுக்கு செருப்பு போட வக்கில்லாதவர். சிவப்பு ஒட்டகத்தை மேய்த்தால் அவர்கள் பணக்காரர்கள், கருப்பை மேய்த்தால் அவர்கள் பரம ஏழைகள். காலுக்கு செருப்பு போட முடியாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிறவர்கள் எல்லாம் உயரமான கட்டிடம் கட்டுவார்கள், அது வரைக்கும் மறுமை வராது. சஹீஹ் முஸ்லிம்லே 9வது செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களை விட இதை சிறப்பாக பார்ப்பதற்கு யாருக்கு முடியாது. இந்த பாலைவனம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்றைக்கு சொல்லுகிற நேரம்,
ஒரு ஈச்சப்பழத்தை பிரித்து 2 பேர் சாப்பிடுங்கள் என்று அஹ்லு சுஃபாக்களுக்கு சொன்னார்கள். மதீனத்து பள்ளிவாசல் முற்றவழியில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? செருப்பு அணிவதற்கே வக்கில்லாத கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அடிமைகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவார்கள், அதுவரைக்கும் மறுமை வராது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தி ஒரு புறம் அப்படியே வைங்க. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க அவர் அப்படியே எழும்புவார். எழும்பி அப்படியே அந்த கதவால் போய் திரும்பி விடுவார். யாரும் அவரை பிடிக்க மாட்டார். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லோரும் படித்திருப்பீர்கள். அவர் கதவு வரைக்கும் போவார். போன உடனே அவர் அப்படியே திரும்பி விடுவார். யாரும் அவரோட பேச மாட்டார்கள், எழும்பி போய் விடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவரை கொஞ்சம் கொண்டு கூட்டி வாங்களேன், அவரை கொஞ்சம் கூட்டி வாங்களேன். எல்லோரும் எழும்பி போவார்கள். தேடி தேடி பார்ப்பார்கள், அங்கும் இங்குமாக தேடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த பாலைவனத்தில் அந்த மதீனத்து நகரத்தில் சல்லாடை போட்டு தேடினாலும் அவர் கண்ணுக்கு தெரிப்பட மாட்டார். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவரை காணவில்லை யா ரசூலல்லாஹ், அவரை காணவில்லை யா ரசூலல்லாஹ், அவர் மறைந்து விட்டார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு தெரியுமா? அது யாரு தெரியுமா? ஓஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் கேட்கிற கேள்வி, அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மனித தோட்டத்தில் வந்து இந்த குர்ஆனிலே புதுசாக சேர்த்த வஹி எது, ஆயத்து எது? வளமையாக வருகிற குர்ஆனில் வளமையாக அல்லாஹ் வஹி அறிவித்துக் கொண்டிருந்தான். மனித தோட்டத்தில் மக்கள் மன்றத்திலே சமூகம் அளித்து அன்றைக்கு இறங்கிய ஆயத்தை காட்ட வேண்டும். இல்லை, எது புதுசாக சொல்லி கொடுத்தாரா? ஆமந்து பில்லாஹ் தெரியாதா? கேள்வி அவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தாங்க. அப்ப ஏன் வந்தார்? அப்ப ஏன் வந்தார்? வேற ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜிப்ரீல் இருக்கிறாரே, அவரை பாருங்கள், அந்த ரஹ்மான் இருக்கிறான். இந்த தூதர் சொல்லுவது பொய் அல்ல. நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சுகங்களை, செல்வங்களை, சொத்துக்களை எல்லாம் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக பாலைவனத்து மண்ணிலே அல்லாஹ் அவர்களுடைய கல்புகளை குளிர வைப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கும் ஜிப்ரீல் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிப்ரீல் என்று ஏன் கட்டிப்பிடிக்கவில்லை? யாராவது ஒருவர் புதுசாக நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு போகிற நேரம் அல்லது உங்களுடைய ஊரார்களை சந்திக்கிற நேரம் நீங்கள் கட்டி பிடித்து அவர்களோடு எவ்வளவு நீங்கள் கொஞ்சுவீர்கள், உங்கள் பாசத்தை, அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் எப்படி கட்டி பிடித்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா? நபியே, வாய் திறக்க கூடாது, வாய் திறக்க கூடாது, சும்மா இருக்க வேண்டும். எல்லாரும் அவரை பார்த்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? வல்லாஹி தெரியும், வல்லாஹி தெரியும். எப்படி தெரியும்? கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டாரே ரசூலுல்லாஹ். மத்த சாண்டி கேட்கிற நேரம் என்ன சொன்னார்? என்னிடம் யாரு கேள்வி கேட்கிறீர்களோ, ஷாயில் யாரு கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கப்படுகிற என்னை விட அந்த விஷயத்தில் தெரிந்தவர் என்று சொன்னார். இது மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வை விட ஒரு நபியா? ரசூலுல்லாஹ்வுடைய அறிவை மிஞ்சிய ஒருவரா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் போகிற நேரத்திலாவது சஹாபாக்களை, ஜிப்ரீலை பாருங்கள், சலாம் கொடுங்கள், ஏன் சொல்லவில்லை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் என்னை உங்களை போன்ற அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேலே சாய்ந்து விடுவார்கள். அழுது 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 கண்ணீர்கள் அப்படியே போகும். தலைகளை வைத்துக் கொண்டு போய் யகூதிகளுக்கு காட்டுவார்கள், உங்களுக்கு எதிரி இதுதான் எங்களுடைய ஜிப்ரீல் பாருங்கள். அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கேயே இருந்து விடுவார்கள், அவரை விட மாட்டார்கள், பிடித்துக் கொள்வார்கள். அந்த உணர்வு அதிகமாக அங்கே வெளிவரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி மறைத்து விடுவான். அல்லாஹ் அப்படியே வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன பிறகு, பாபுல இருந்து திரும்பினத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அவரை தேடிவிட்டேன், காணவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹுவ ஜிப்ரீல்,
அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் வந்து விட்டு போறார். சகோதரர்களே, அந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கு? மதீனத்து பள்ளிவாசல் மண்ணை மிரித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து போன நாள். சகோதரர்களே, இந்த ஈமான் அந்த கல்வியில் இருந்தால் ஃபேமிலி சைக்காலஜி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நபியர்கள் எல்லோரும் அடங்கி விடுவார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் கட்டுப்பட்டு விடுவார்கள். சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் அடங்கிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஈமானால் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் புதுப்பித்துக் கொண்டு இந்த சபையில் இருந்து வெளியே போக வேண்டும். உங்கள் மனைவிமார்கள் இதனால் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த தொழுகையில் ஒரு குஷு வந்தால், அவருடைய செயல்பாடுகள் ஒரு மாற்றம் வந்தால், நிச்சயமாக ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு எழுச்சியாக, ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வெளியே வரும்.